கோவையில் 2026 ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டங்களை கண்காணிக்க 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். கோவையில் எந்தெந்த பகுதியில் முக்கியமான இடங்கள்ல மக்கள் கூட வாய்ப்பு இருக்கு, அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன, நிலவரத்தை பதிவு செய்யலாம். வணக்கம். பிறக்கக்கூடிய 2026 ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்கு மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. மாநகர் பகுதியில் 1500க்கும் மேற்பட்ட போலீசாரும், மாவட்ட காவல்துறை எல்லையில் 1500க்கும் மேற்பட்ட போலீசாரும், கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட போகிறாங்க. நள்ளிரவு 12 மணியிலிருந்து 12:30 மணிக்குள் அவர்களுடைய கொண்டாட்டங்களை முடித்துக் கொள்ள வேண்டும். அதை தாண்டி கொண்டாட்டங்களை கொண்டாடக்கூடாது. மீறினால் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. பொதுமக்கள் கூடக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பாக கொண்டாட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை பொதுமக்களுக்கு வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர விடுதிகள், ஹோட்டல்களில் நடத்தக்கூடிய கொண்டாட்டங்களை முறையான நேரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க. மற்றும் போதை விற்பனை, போதை பொருட்கள் பயன்படுத்துவது போன்றதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் தாண்டி புத்தாண்டை வரவேற்க தேவாலயங்கள், இந்து கோயில்கள் மற்றும் மசூதிகள் போன்ற சிறப்பு பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்து கோயில்களில் ஆகம விதிப்படி பூஜைகள் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்காங்க. அதே போன்று தமிழக கேரள எல்லையான வாளையாறு, ஆனைக்கட்டி போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய ரிசார்ட்டுகளில் நள்ளிரவு கொண்டாட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதிக ஒளியுடன் மற்றும் பட்டாசு வெடித்து கொண்டாட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்று உத்தரவு பிறக்கப்பட்டிருக்கு. இதை கண்காணிக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவை மாநகரில் அதிவேகமாக வாகனங்களை இயக்கி அதில் இவங்க புத்தாண்டு கொண்டாட்டத்தை கடைபிடிக்க கூடாது என்பதற்காக மேம்பாலங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கு. குறிப்பா ஜிடி மேம்பாலம், உக்கடம், சிங்கநல்லூர் உள்ளிட்ட மேம்பாலங்கள் அனைத்துமே நள்ளிரவு மூடப்படும். அதிகாலை தான் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு திறந்துவிடும் என காவல்துறை தரப்பில் சொல்லியிருக்காங்க. இளைஞர்கள் 2 சக்கர வாகனத்தில் வேகமாக செல்வது, சாகசம் செய்வது, ஸ்டாண்டில் ரோட்ல தீப்பொறி பறப்பது போன்ற சாகசங்களில் ஈடுபடுவதை போன்றதை தடுக்க வேண்டும் மற்றும் அதை பண்ணக்கூடாது என்பதற்காக காவல்துறை இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. பட்டாசு வெடிப்பது போன்றும் கேக் வெட்டுவது போன்றதை அவர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் பயன்படுத்திக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் காவல்துறை தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. புத்தாண்டு கொண்டாட்டத்தை பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வு கொண்டாட வேண்டும் என்பதை காவல்துறை வேண்டுகோளாக இருக்கு. கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் செய்தியாளர் கார்த்திக். உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.